எந்த தாயும் எந்த தகப்பனும் தன் பிள்ளைகள் மீது அவர்கள் அன்பு கொண்டவர்களாக, அந்த பிள்ளைகள் மீது அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய இறுதி மூச்சை முடிக்கிறார்களோ, மரணிக்கிறார்களோ, அந்த பிள்ளையை விட பாக்கியம் பெற்ற பிள்ளை வேறு எதுவும் இருக்க முடியாது சோர்களே. என் வாப்பா என்னை பற்றி முழுமையான திருப்தியோடு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். என் தாய் என் மீது உள்ள முழுமையான அன்பின் மூலமாக கருணை காட்டியவளாகத்தான் என் தாய் பிரிந்தாள் என்று எந்த பிள்ளை மனதளவிலே உண்மையாக அதை உணர்கிறதோ அந்த பிள்ளை இந்த உலகத்திலே பாக்கியம் பெற்ற ஒரு பிள்ளை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயும் தகப்பனுடைய திருப்தியிலே தான் ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கிறது என்று சொன்னார்கள். தாயும் தகப்பன் உங்கள் மீது கோபம் கொண்டால் அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது கிடைக்கிறது, இறங்குகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ் எதில் ஆரம்பமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்றால் நீங்கள் பெற்றோரை பராமரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் கவனிப்பதிலும் தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான்.